ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டெனோ கவுன்சிலிங்கோட டே 1 கவுன்சிலிங் இன்னைக்கு ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஸோ இதில் நமக்கு வேக்கன்சிஸ் வந்து எவ்வளோ அவைலபிள் இருக்குது, அதாவது நாளைக்கு என்ன கம்யூனலுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மேக்ஸிமம் வந்து பிசி எம்பிசிக்கு மட்டும்தான் இன்றைக்கி காம்படிஷன் நிறையா இருக்கும். ஜென்ரலையும் அவங்க தான் போயிருப்பாங்க, அவங்க கம்யூனலையும் அவங்க தான் போயிருப்பாங்க மேக்ஸிமம். ஸோ வேறு எந்த கம்யூனலையும் மேக்ஸிமம் வந்து காம்படிஷன்ஸ் இருந்திருக்காது. எஸ்பெஷலி வந்து எஸ்சிஏ, பிசிஎம், எஸ்டி அவங்கெல்லாம் வந்து மேக்ஸிமம் வந்திருக்க மாட்டாங்க. எஸ்சியில் வந்து தான் ரொம்ப ஃபியூ மெம்பர்ஸ் மட்டும் தான் வந்துருப்பாங்க. மேக்ஸிமம் வந்து காம்படிஷன் ஃபஸ்ட் டே அப்படின்னா பிசி எம்பிசி தான் இருக்கும். ஸோ பிசி எம்பிசிக்கு வேக்கன்சிஸ் நாளைக்கு இருக்கா அப்படின்றத பார்க்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வேக்கன்சிஸ் வந்து அவைலபிள் இல்லை அப்படின்னா அஸ் யூஷுவல் உங்களுக்கு மெயிலில் வந்து வரும், இல்லாட்டி மெசேஜ் வரும். இல்லை அப்படின்னா வெப்சைட்டில் வந்து அவங்களே வந்து சொல்லிடுவாங்க இந்த கம்யூனலுக்கு ஃபினிஷ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பார்க்கலாம். வந்து ஸ்டெனோ டைப்பிஸ்ட் 1 கொடுத்துருக்காங்க. கோடு வந்து 23003507 3513 3501 கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி டே 1 கவுன்சிலிங். ஸோ பாருங்கள், ஜென்ரல் டேர்ன்லாம் முடிஞ்சிருச்சு. ஜென்ரல் வித் பிஎஸ்டி வித்தவுட் பிஎஸ்டி முடிஞ்சிச்சு. 67 23 முடிஞ்சிருச்சு. ஸோ எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு முடிஞ்சிருச்சு. இங்கே பாருங்க 4 முடிச்சுட்டாங்க. ஸோ எக்ஸ் சர்வீஸ்மேன் முடிஞ்சிருச்சு அப்படிங்கும்போது, ஸோ எக்ஸ் சர்வீஸ்மேன் அவங்க ஜென்ரலில் கன்வெர்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்ற ஒரு டவுட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து ஸ்பெஷல் கேட்டகரிஸ் வந்து ஜென்ரலில் கன்வெர்ட் பண்ணி எடுத்தாங்க. அது எப்போ எடுத்தாங்க அப்படின்னா செகண்ட் டேயில் ஃபஸ்ட் டே ஆஃப்டர்நூனில் இருந்தால் எடுத்தாங்க. ஸோ அது வந்து எக்ஸ் சர்வீஸ்மேன் தான் கன்வெர்ட் பண்ணியிருந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. மேக்ஸிமம் வந்து எக்ஸ் சர்வீஸ்மேன் தான் வந்து ஃபஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா வந்து மேக்ஸிமம் நிறைய பேர் எடுக்க மாட்டாங்க அப்படின்றதுக்காக. மேக்ஸிமம் வந்து அதனால் வந்து எக்ஸ் சர்வீஸ்மேன் வந்து ஜென்ரலில் கன்வெர்ட் பண்ணி இன்றைக்கி எடுத்திருக்காங்களா அப்படின்ற டவுட் இருக்குது. ஏன்னா ஸ்பெஷல் கேட்டகரிஸ் எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி யாருமே போகல. ஸோ அதான் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் டவுட் இருக்குது. ஆனால் லாஸ்ட் டைம் வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட் டே அந்த ஆஃப்டர்நூன் கவுன்சிலிங் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் இல்லை செகண்ட் டேன்ற மாதிரி தான் கொடுத்து சொன்னாங்க. ஸோ இந்த நமக்கு வந்து எக்ஸ் சர்வீஸ்மேன் மட்டும் கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி தோணுது. ஏன்னா பாருங்கள், ஸோ வந்து ஜென்ரல் பிளைண்டு, ஆர்த்தோ, டெஃப், முல்டா. ஸோ பாருங்கள், எந்த சேஞ்சஸுமே இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வந்து உமன்னு பார்த்தீங்க அப்படின்னா வித் பிஎஸ்டியும் வித்தவுட் பிஎஸ்டியும் ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஸோ டிடபிள்யூக்கு வேகன்சிஸ் இருக்குது. ஸோ உடனே டிடபிள்யூவில் இருக்கவங்க பிடபிள்யூவில் இருக்கவங்க பேனிக் ஆகிக்காதீங்க. ஸ்பெஷல் கேட்டகரிஸ் வந்து ஜென்ரலில் கன்வெர்ட் பண்ணுறாங்கன்றால் நம்மளோட கேட்டகரிஸ் போயிருமோ அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். மேக்ஸிமம் அப்படி பண்ண மாட்டாங்க. அதாவது மேக்ஸிமம் ஃபில் ஆகாது அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு மைண்ட் செட்டில் இருக்கும் தெரியுமா, அவங்களுக்கு வந்து சர்வேல தெரியும். அந்த மாதிரி இருக்கிறத மட்டும் தான் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் டைப்பிஸ்ட்டில் 142 வேகன்சிஸ் வந்து அவைலபிலிட்டி இருக்குது அப்படின்னா அதில் மேக்ஸிமம் வந்து எக்ஸ் சர்வீஸ்மேன் வந்து ஃபில் ஆகாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது மேபி வந்து சில இது மட்டும் அவங்க ஜென்ரலாக கன்வெர்ட் பண்ணி இது பண்ணலாம். நிறையா வேகன்சிஸ் கன்வெர்ட் பண்ண மாட்டாங்க. ரொம்ப கம்மியாக இருக்க வேகன்சிஸ் அது வந்து ஸ்பெஷல் கேட்டகரிஸில் இருக்குது. ஸோ இது மேக்ஸிமம் இது வரமாட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் மட்டும்தான் அவங்க ஜென்ரலாக அது கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் பேனிக் ஆகிக்காதீங்க. ஸோ வந்து நமக்கு வந்து டிடபிள்யூ பார்த்துட்டோமா. நெக்ஸ்ட் வந்து உமன் டெஃப்லையும் சரி அதில் நமக்கு வந்து அவைலபிலிட்டி இருக்குது. இதே வந்து பிசி ஜென்ரல்னு பார்த்தோன்னா 71 பேரில் 66 பேர் போயிட்டாங்க. 5 பேர் தான் அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ பிசி பிஎஸ்டிம்னு பார்த்தீங்கன்னா 22 பேரில் 20 பேர் போயிட்டாங்க. 2 பேர் தான் அவைலபிலிட்டி இருக்காங்க. ஸோ எக்ஸ் சர்வீஸ்மேன் பாருங்கள், நமக்கு 8ல் 7 போயிட்டு 1 தான் அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஆப்வியஸ்லி ஜென்ரலில் தான் எனக்கு தெரிஞ்சு இது எடுத்திருப்பாங்க. ஸோ வந்து ஜென்ரலாக கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கும் தோணுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பிசி அப்படின்னு பார்த்தா பிளைண்டு, ஆர்த்தோ, டெஃப் பாருங்கள், எந்த சேஞ்சஸுமே இல்லை. பாருங்கள், ஈவன் முல்டாவில் கூட சேஞ்சஸ் கிடையாது. ஸோ உமன்னு பார்த்தீங்க, உமன் பிசி முடிஞ்சிருச்சு. பிஎஸ்டிஎம்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேகன்சிஸ் இருக்குது. 11ல் 10 ஃபில் ஆகிட்டு ஒரு வேகன்சிஸ் இருக்குது. ஸோ டிடபிள்யூ சேஞ்சஸ் எதுவுமே இல்லை, இன்னும் எடுக்க ஆரம்பிக்கலை. இதோட பிசி முடிஞ்சிருச்சு. எம்பிசின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் வித் பிஎஸ்டியும் வித்தவுட் பிஎஸ்டியும் முடிஞ்சிருச்சு. ஸோ பாருங்கள், எம்பிசி முடிஞ்சிருச்சா. பிசி ஜென்ரல் எவ்வளோ அவைலபிலிட்டி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 7 வேகன்சிஸ் தான் இருக்குது. ஸோ பிசிக்கு எம்பிசிக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே ஜென்ரலில் முடிஞ்சிருச்சு. எக்ஸ் சர்வீஸ்மேன் அதுவும் முடிஞ்சிருச்சு. ஸோ கண்டிப்பாக எக்ஸ் சர்வீஸ்மேன் வந்து அவங்க ஜென்ரலில் கன்வெர்ட் பண்ணி தான் எடுத்திருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ எக்ஸ் சர்வீஸ்மேன் பிஎஸ்டிஎம் அது ஒரு வேகன்சிஸ் இருக்குது, அதுவும் ஃபில்லப் ஆகிடுச்சு. இல்லை சப்போஸ் இன்றைக்கி நீங்கள் வந்து கவுன்சிலிங் வந்து எக்ஸ் சர்வீஸ்மேன் போய் நீங்கள் வந்து போஸ்டிங் எடுத்திருக்கீங்க. ஸோ அந்த மாதிரினா கொஞ்சம் வீடியோ கீழே வந்து கொஞ்சம் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சொல்லுங்கள் ப்ரோ, நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எல்லாருமே. நெக்ஸ்ட் வந்து பிளைண்டு, ஆர்த்தோ அப்படின்னு பார்த்தா அதில் வந்து எந்த சேஞ்சஸுமே இல்லை. ஸோ டெஃப் அதில் சேஞ்சஸ் கிடையாது. உமன் ஃபினிஷ் ஆயிடுச்சு. வித் பிஎஸ்டியும் வித்தவுட் பிஎஸ்டியும் சேஞ்ச் ஆயிடுச்சு.
டிடபிள்யூவில் எந்த சேஞ்சஸுமே இல்லை. ஸோ இதோட எம்பிசி முடிஞ்சிருச்சு. ஸோ பிசிஎம்னு பார்த்தீங்க அப்படின்னா பிசிஎம்ல நிறைய பேர் வந்து பேக்லாக் வந்து ஃபில் பண்ணுவாங்களா மாட்டாங்களா ஃபில் பண்ணுவாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டே இருந்தோம். பாருங்கள் நமக்கு அவைலபிலிட்டி வேகன்ஸ் 70 இருக்குது. ஸோ அதனால் மேக்ஸிமம் அவங்க எடுத்திருக்காங்க. ஏன் அப்படின்னா நியர்லி வந்து ஒரு 80 வேகன்சிஸ் கிட்ட வந்துருச்சு. 90க்கு 80 கிட்ட வந்துருச்சு. ஸோ மேக்ஸிமம் வேகன்சிஸ் வந்து இருக்குது பிசிஎம்மில். 70 வேகன்சிஸ் இருக்குது. உமன் பிஎஸ்டிஎம் ஸோ வந்து அதிலே அவைலபிலிட்டி இருக்குது. உமனுக்கு இருக்குது. ஸோ பிசிஎம் பொறுத்த வரைக்கும் யாருமே எடுக்கல இன்னும். நான் தான் சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ பிசி எம்பிசி மட்டும்தான் இன்றைக்கி வந்து இன்றைக்கி வந்து காம்படிஷனே நமக்கு வேறு யாரும் போயிருக்க மாட்டாங்க மேக்ஸிமம். ஸோ எஸ்சிஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கும் பாருங்கள் அவைலபிலிட்டி இருக்குது. எஸ்சிஏ ஸோ பாருங்கள் எஸ்டியில் கொஞ்சம் பேர் போயிருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க எஸ்சியில். ஸோ அதை பாருங்கள் 60ல் 6 பேர் போயிருக்காங்க. 54 பேர் நமக்கு அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ பிஎஸ்டின்னு பார்த்தீங்கன்னா அந்த 7 அப்படியே இருக்குது. எக்ஸர்விஸ்மேன் அப்படியே தான் இருக்குது. ஆத்தோலையும் அப்படியே தான் இருக்குது. முல்டாலையும் அதே தான் இருக்குது. உமன்லேயும் நமக்கு 2 பேர் எடுத்துட்டாங்க. 9 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ உமன் பிஎஸ்டின்னு பார்த்தீங்கன்னா 3ல் ஒருத்தர் போயிட்டு 2 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ பிசி போயிருக்காங்க, எம்பிசி போயிருக்காங்க. எஸ்சியில் வந்து ஜென்ரலில் வந்து எவ்வளோ பேர் போயிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா 6 பேர் போயிருக்காங்க. அப்புறம் உமனில் வந்து ஒரு 3 பேர் போயிருக்காங்க. அவ்வளோதான் எஸ்சியில். எஸ்டின்னு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டியில் ஒருத்தரும் போகல. நான் சொன்ன மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். எஸ்டி அதுக்கப்புறம் பிசிஎம் எஸ்சிஏ யாருமே போயிருக்க மாட்டாங்கன்னு சொன்னோம். அதே மாதிரி தான் பாருங்கள். ஸோ வந்து வேக்கன்சிஸ் பாருங்கள் 649 வந்து 345 ஃபில் ஆகிட்டு 304 வேக்கன்ஸ் அவைலபிளாக இருக்குது. மேக்ஸிமம் இந்த 304 வேக்கன்சிஸ் யாருக்கு இருக்குது அப்படின்னா பிசிஎம்க்கு, எஸ்சிஏக்கு, எஸ்டிக்கு. எஸ்சிக்கு கொஞ்சம் வேக்கன்சிஸ் இருக்குது. பிசி எம்பிசிக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வேக்கன்சிஸ் இருக்குது. நாளைக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக வேக்கன்சிஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு போஸ்ட் கோட் பாருங்கள் 3288 3287 3291 3489. ஸோ ஜென்ரல் டர்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ டிடபிள்யூக்கு நமக்கு இருக்குது. பிசி ஜென்ரல் வந்து ஃபில் ஆகிட்டு, எம்பிசி ஜென்ரல் ஃபில் ஆகிட்டு, டிடபிள்யூக்கு இருக்குது. ஸோ வந்து டிடபிள்யூ பிஎஸ்டியும் ஆப்வியஸ்லி இருக்கும். ஸோ எஸ்சி ஜென்ரல் அதுவும் இருக்குது. ஸோ வந்து 10ல் 5 இருக்குது அப்படின்னா 5ல் வந்து எனக்கு தெரிஞ்ச ஸ்பெஷல் கேட்டகரிஸில் வந்து 2 வேக்கன்சிஸ் போயிடுது. ஸோ 3 வேக்கன்சிஸ் போயிடுது. அதை தான் நமக்கு வந்து எஸ்சிஏ எஸ்சியில் இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் 2க்கு 2மே ஃபில்ட் ஆகிடுச்சு. அவைலபிலிட்டி கிடையாது. ஸோ ஜென்ரல் டர்னில் தான். அதுக்கு போஸ்ட் கோட் பார்த்தீங்கன்னா 3517 3510. ஸோ நீங்கள் வேக்கன்சிஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சிஏ, எஸ்சி, எஸ்டி, பிசிஎம். அதுவும் பிசிஎம்மு, எஸ்சிஏ, எஸ்டி 3 ஃபில்லே ஆகலை. எஸ்சிலையும் வந்து ஒரு 6 அதுக்கப்புறம் ஒரு 9 வேக்கன்சிஸ் கிட்ட தான் போயிருக்கு. ஷார்ட் ஃபால்ஸ்லாம் கொஞ்சம் இருக்குது. ஸோ அதனால் வந்து வேக்கன்சிஸ் வந்து நிறைய இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு. ஸோ வந்து இப்போதைக்கு வேக்கன்சிஸ் வந்து ரொம்ப வந்து ஷார்ட்டேஜாக இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிசியும் எம்பிசி மட்டும்தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் நாளைக்கு நீங்கள் இப்போ வந்து ஆஃப்டர்நூன் பேட்ச் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் டவுட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். டவுட்னா வந்து அது சான்ஸே கிடையாதுன்ற மாதிரி தான் வந்துடும். ஏன்னா வந்து இப்போ மார்னிங்னாவே உங்களுக்கு முன்னாடி எவ்வளோ பேர் இருக்காங்கன்றதை வச்சு நீங்கள் வந்து நாளைக்கு கவுன்சிலிங் போகிறனா போங்க. ஸோ இது வந்து நமக்கு கம்யூனல் வைஸ் டிபார்ட்மெண்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு நல்லா தெளிவாகவே தெரியும். ஸோ வந்து அங்கே இல்லை அப்படின்னா அந்த காலமே எடுத்துருவாங்க. இப்போ பாருங்கள் நான் காட்டுறேன். ஸோ இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எஸ்சி ஜென்ரல்னு பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குன்னா இன்னும் 55 வேக்கன்சிஸ் இருக்குது. எஸ்சி உமனுக்கு 9 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ பாருங்கள் அதான் எஸ்சி. இதே வந்து டிடபிள்யூ எக்ஸர்விஸ்மேன் வந்து அதை பற்றி பிரச்சனை கிடையாது. 10 2 அப்படியே தான் இருக்குது. நம்ம வந்து எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் அப்புறம் உமன் பிஎஸ்டிஎம் பார்க்கலாம். ஸோ எஸ்சி ஜென்ரல்னு பார்த்தீங்கன்னா 7 வேக்கன்சிஸ் இருக்குது பிஎஸ்டிஎம்மில். எஸ்சி உமன் பிஎஸ்டிஎம்னு பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. ஸோ எஸ்சி பொறுத்த வரைக்கும் வேக்கன்சிஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது இப்போதைக்கு உங்களுக்கு. ஸோ எஸ்சி முடிஞ்சிருச்சு. ஸோ இதே வந்து எஸ்டின்னு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டி லைனாக யாருமே போகலை. ஸோ 28 அப்படியே தான் இருக்குது. 7 இருக்குது. ஸோ இது வந்து வித்தவுட் பிஎஸ்டிஎம். வித் பிஎஸ்டிஎம்னு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டியில் வந்து ஸோ உமனுக்கு
ஸோ 28ன்றது ஜென்ரலு. ஸோ உமனுக்கு வந்து வித்தவுட் பிஎஸ்டிஎம்ல இல்லை. ஸோ 7 பிஎஸ்டிஎம்ல இருக்குது, 1 வந்து டிடபிள்யூவில் இருக்குது வந்து. ஸோ இது வந்து நமக்கு எஸ்டி. ஸோ எம்பிசின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், எம்பிசி வந்து கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஸோ எம்பிசி ஜென்ரலே எடுத்துட்டாங்க பாருங்கள். வித் பிஎஸ்டிஎம் வித்தவுட் பிஎஸ்டிஎம்மும் போயிடுச்சு. ஸோ இங்கே பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? பாருங்கள், இதில் வந்து டிடபிள்யூக்கு போயிடுச்சு. ஸோ உமனும் இல்லை, ஜென்ரலும் இல்லை, வித் பிஎஸ்டிஎம் வித்தவுட் பிஎஸ்டிஎம். ஸோ எம்பிசிக்கு வந்து சுத்தமாகவே முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். பிசிக்கு ஜென்ரலில் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக தான் வேகன்சிஸ் இருக்கும். ஸோ பாருங்கள், பிசி ஜென்ரலில் வெறும் 5 வேகன்சிஸ் தான் இருக்குது. ஸோ அதனால தான் சொல்லியிருந்தேன், நீங்கள் வந்து நாளைக்கு கவுன்சிலிங் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஆளாக இருக்கீங்க அப்படின்னா மட்டும்தான் இது அப்படின்ற மாதிரி சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், எம்பிசி கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. பிசி ஜென்ரலில் 5 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ பிசி, அதுக்கப்புறம் டிடபிள்யூ, எக்ஸ் சர்வீஸ்மேன், அது ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள், பிசி உமன் கொடுத்துருக்காங்களா, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள், ஜென்ரல் பிஎஸ்டிஎம் உமன் பிஎஸ்டிஎம் கொடுத்துருக்காங்க. உமனுக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ உமனாக இருந்தால் பார்த்துக்கோங்க, உமனுக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ ஜென்ரல் பிஎஸ்டிஎம் ஸோ 2 வேகன்சிஸ் இருக்குது. உமனுக்கு 1 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ மொத்தம் பிசின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்காது, 5, இது ஒரு 3, மொத்தம் 8 வேகன்சிஸ் தான் இருக்குது பிசிக்கு. ஸோ ஜென்ரல் டர்ன்லேயும் பாருங்கள், டிடபிள்யூக்கு தான் இருக்குது. ஸோ உமனுக்கும் முடிஞ்சு போச்சு, ஜென்ரல் டர்னுக்கும் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு பிசிஎம்க்கு வந்து ஒரு சேஞ்சஸும் கிடையாது பிசிஎம் பொறுத்த வரைக்கும். ஸோ எஸ்சிஏ பொறுத்த வரைக்குமே அதே மாதிரி எந்த சேஞ்சஸுமே கிடையாது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எஸ்சிஏ ஜென்ரல் வித் பிஎஸ்டிஎம் அப்படியே தான் இருக்கும், பிசிஎம்க்கும் அப்படியே தான் இருக்கும். ஏன்னா எஸ்சிஏலையும் பிசிஎம்லையும் இன்றைக்கி யாருமே போகவில்லை. நமக்கு வந்து எம்பிசி கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. பிசியில் ஒரு 8 வேகன்சிஸ் மட்டும் தான் அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ பிசி எம்பிசி நாளைக்கு இருக்கவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் வந்து எம்பிசிக்கு வந்து மெசேஜ் வந்துடும், பிசிக்குமே மேக்ஸிமம் வந்து மெசேஜ் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு நாளைக்கு அவைலபிலிட்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மிஸ். பிடிஎஃப் வந்து நம்ம டெலிகிராமில் வழக்கம் போல் அப்லோட் பண்ணிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.